தயாராகியிருந்த தீட்சிதர்கள் கற்களை வீசி தாக்கினர். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரதீப் குமார் தீட்சிதர்களால் 3 முறை கீழே தள்ளிவிடப்பட்டார். ஒரு வழியாக காவல்துறையினர் 5 பேரை மட்டும் அழைத்துக் கொண்டு சிற்றம்பல மேடைக்கு சென்று ஓதுவார் ஆறுமுகசாமி தலைமையில் 15 நிமிடம் தமிழில் தேவாரம் பாட ஏற்பாடு செய்தனர். அந்த சமயத்தில் தீட்சிதர்கள் சிலையை மறைத்துக் கொண்டு சமஸ்கிருதத்தில் சத்தமாக மந்திரம் கூறினார். ஒரு 50 பக்தர்கள் நின்று தரிசனம் பண்ணக்கூடிய நேரங்களில் யாரோ ஒரு நபர் 2 நபர் கொஞ்சம் சத்தமாக பாடினால் மற்றவர்களுக்கு இடையூறு ஏற்படும் என்பதை கருத்தில் கொண்டு அவர்களுடைய மனதில் உள்ளே பாடுவது வேண்டுகிறோம். அதுதான் நாங்கள் வேண்டுவது. மற்றபடி அங்கு தேவாரம் பாடக்கூடாது, திருமுறை பாடக்கூடாது என்பது எங்கள் நோக்கமே அல்ல. இதனால் அதிர்ச்சியுற்ற ஆறுமுகசாமி சிவபெருமானையும் பார்க்க முடியவில்லை, தேவாரத்தையும் முழுமையாக பாட முடியவில்லை. எனவே திருவாசகத்தையும் தேவாரத்தையும் முழுமையாக பாடும் வரை தொடர்ந்து போராடப் போவதாக கூறினார். தேவாரம் திருவாசகத்தை நல்லதற்கு பிறகு நடந்திருந்த ஒரு பெரிய புராண கதையை வித்தாதனத்தில் மனுகுடும்பத்து மூலமாக புதுப்பிக்கிற காலம் கிடைக்கும். அதை பார்க்க வேண்டிய அரசு அனுமதி பண்ணியும் முதலமைச்சர் தமிழுக்கு பெரும்பாலும் படுகிறேன் என்று வாழ சொல்லுகிறார். தமிழ் வாழ்க்கை என்றுகிறார். பல கட்சியாளர்கள் தமிழ் வேண்டும் என்று சொல்கிறார்கள். இன்றைய அரசு உத்தரவிலிருந்து சித்தப்பல மேடையிலே பாட முடியவில்லை என்ற நிலையை நான் உறுதியாக சொல்லுகிறேன். அதில் எதுவும் சந்தேகமான செயல் எதுவும் கிடையாது. எத்தனையோ கொடுமைகளையும் சந்தித்து நந்தனாரை எழுத்தவர்கள் அடுத்து வெஞ்சனர்கள் என்று தமிழிலே நமது மொழியிலே அல்லான உயிர் தப்பித்த வந்தவர்கள். நாங்கள் சிற்றம்பலம் மேடையை நெருங்கி அங்கே சென்ற பின் அவர்கள் திரையை இழுத்து மூடிவிட்டார்கள். சிவனடியாரை பாட விடவில்லை, திரையை இழுத்து மூடிவிட்டார்கள். அங்கே சிவனடியார் பாடப் போகும்போது குரலை எழுப்பி கேலி செய்து பல்வேறு ஒளிகளை எழுப்பி அவரை பல்வேறு வகையில் தடுத்தார்கள். காவல்துறை மீண்டும் அந்த திரையை விலக்கிய போது அங்கிருந்த டீச்சர்கள் மறுபடியும் திரையை மூடினார்கள். அவர் கிட்ட நெருங்கி செல்லும் போது டீச்சர்கள் அவரை தாக்கினார்கள். டீச்சர்கள் தொடையிலே தாக்கினார்கள். அவர்கள் கண்ணாடியை உடைத்தார்கள். டீச்சர்கள் ரவுடிகள் போல் குண்டர்கள் போல் நடந்து கொண்டார்கள். எங்களுக்கு உள்ளே நுழைந்த பின்பு அங்கிருந்து உயிரோடு திரும்பி வருவோமா என்ற அச்சம் மிகப்பெரிய அளவில் இருந்து பல்வேறு தரப்பில் எங்களை நெருக்கி எங்களை கொல்லும் நிலைக்கு அவர்கள் கொண்டு சென்றார்கள். இதனோட 10 பைசா தான்.